महाभारत सारत्वात् ऋषिभिः परिगानतः वेदाचार्य समाहारात् भीष्मोत्कृष्टमतत्वतः परिग्रहातिशयतः गीताद्यैकार्थ्यतश्चनः सहस्रनाम्नाम् अध्यायः उपादेयतमो मतः. பரமாச்சாரியரான ஸ்ரீ பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் அவர் எழுதிய ஸ்லோகம் இது. மகாபாரதத்தில் மிகச் சிறந்த பகுதிகளாக 2 பகுதிகள் கொண்டாடப்படுகின்றன. 700 ஸ்லோகங்கள் அடங்கிய பகவத்கீதை, மற்றொன்னு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். பகவானே வாய் திறந்து பேசியது, தன் பெருமையை தானே சொல்லிக் கொண்டது கீதை. ஆனால் அதை காட்டிலும் அவனுடைய பெருமையை பீஷ்மாச்சாரியர் எடுத்துரைத்தது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயம். மகாபாரதத்திலேயே சாரமானது இதுதானாம். கீதையும் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் 2 கண்கள் என்று கொண்டால் அதில் 2 கண்களுக்குள் வலக்கண் உபயோகப்படுபவர்களுக்கு வலக்கண்ணு தான் இன்னும் முக்கியம், இடப்பழக்கமுடையவர்களுக்கு இடக்கண்ணு தான் முக்கியம். அதே போல எந்த பழக்கம் உடையவர்களோ அதன் படிக்கு வலக்கண்ணாகவே விஷ்ணு சஹஸ்ரநாமம் விளங்குகிறது. அப்ப ஓர்படி பகவத்கீதையை காட்டிலும் சஹஸ்ரநாமம் ஏற்றம் படைத்தது. அந்த நாமத்தை சொன்னால் அனைத்து மனிதர்களும் மனித குலமே உயர்வடைந்து விடுகிறது என்று பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்கு உபதேசிக்கிறார். கோதர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோமதः கிம் ஜபன்முச்சதே ஜந்துஹு ஜன்ம சம்சார பந்தனாத். நீ மறிந்த தர்மங்களிலே எது சிறந்த தர்மம்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். கோதர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோமதः, நீர் அறியாத தர்மம் இல்லை பிதாமகரே, அந்த தர்மங்களுக்குள் சிறந்தது எது என்று எனக்கு சொல்லும். இதிலே இந்த ஸ்லோகம் அனைவரும் அறிந்தது. ஸ்ருத்வா தர்மான் அசேஷேண பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத. சாந்தனவனுடைய பிள்ளை பீஷ்மாச்சாரியர் சாந்தனவர், யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன். அவன் போய் பீஷ்மாச்சாரியரை வணங்குகிறான். அம்பு படுக்கையில் அவர் கிடக்கிறார். அவரிடத்துல தர்மங்களை எல்லாம் கேட்டுனுட்டான். ஆனா அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. பாவனானிச்ச சர்வசா புனரேவ அபியபாஷத. நான் எத்தனையோ தர்மங்கள் நீர் சொல்ல கேட்டிருந்தாலும் எனக்கு திருப்தி பிறக்கவில்லை. ஆகையால் நீ அறிந்தவற்றிலே சிறந்த தர்மத்தை சொல்லும் என்று தர்மபுத்திரன் கேட்க, அப்பதான் பீஷ்மாச்சாரியர் பதில் சொல்றார். ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதः யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரச்சேன் நரசதா. நாம் அறிந்த தர்மத்துக்குள் பகவானுடைய நாமங்களை சொல்லுவது, நாம சங்கீர்த்தனமே சிறந்த தர்மம், அதையே செய், தர்மபுத்திரா உயர்கதி அடைவாய் என்று பீஷ்மர் உபதேசிச்சிருக்கார். அப்ப மகாபாரதத்திலேயே மிக சாரம், தேர்ந்த பொருள், தேர்ந்த பகுதி ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமந்தான். ரிஷிபி பரிகானதா, சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஓரொரு திருநாமமும் எப்பப்போதோ யாரோ ஒரு ரிஷியாலே பெருமானுக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த ஆயிரக்கணக்கான நாமங்கள், அதை வச்சுட்டு நமக்கு எவ்வளவு ரெலவெண்ட் பாருங்க. அந்த நாமங்களை சொல்ல சொல்ல பாவம் தொலைகிறதுன்னு ஒண்ணும். அதோட இல்லையே, விஷ்ணு சஹஸ்ரநாமம் புஸ்தகத்தை புரட்டினா தான் நம்ம பிள்ளை பொண்ணு பேரம் பேத்திக்கு பேர் கிடைக்கும். அவர்களுக்கு பேர் வைக்கலாமானமா? 1000 நாமங்கள் இருக்கு. மகாலட்சுமி சஹஸ்ரநாமம் 1000, விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000. அதில் இருக்கிற பேராவே பார்த்து வைங்கோ. விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்க வேண்டியது எப்படி அப்படின்னு சொல்றார். ரொம்ப நீளமான பேரும் வைக்கக்கூடாதான், ரொம்ப சுருக்கமானதும் வைக்கக்கூடாதான். முக்கியமா நன்ன வாய் முழுக்க கூப்பிடுற அளவுக்கு பேரா வைக்கணுமா. வெச்ச பேரை மாத்தி கூப்பிடவே கூடாதான். நரசிம்மன்னு பேர் வைப்பா, நச்சுன்னு கூப்பிடுறோம் பாருங்க. நாராயணன்னு பேர் வைப்பா, நாணின்னு கூப்பிடுறோமே. இதை போலெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறா. நேர பெயர் வைத்தால் முழுவதுமாகத்தான் சொல்ல வேண்டும். முகுந்தன் என்று வைக்கிறோம், நாராயணன்னு வைக்கிறோம், நரசிம்மன்னு வைக்கிறோம், உயர்ந்த பெயர்கள். அந்த பெயரை அப்படியே கூப்பிட வேண்டும். மேலும் பகவன் நாமமாகவோ பிராட்டியினுடைய நாமமாகவோ இல்லாமல் பொருளில்லாத பேரை வைக்கவே கூடாதுங்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நாம சம்ஸ்கிருத பேர் வச்சுடுறோம். ஆனா அது சம்ஸ்கிருத அறிஞரிடத்தே இந்த பேருக்கு பொருள் சரியா இருக்கா,
அப்படின்னு தெரிஞ்சுன்னு தான் வைக்கணும். நீங்களே சம்ஸ்கிருத அறிஞரா இருந்துட்டா சரி, அப்ப கவலை இல்லை. அப்படி இல்லைன்னுட்டால் அவள் இடத்துல இது கேட்டுக்கணும், இந்த பேர் சரிதானா? இதுக்கு ரொம்ப சுலபமான வழி என்ன தெரியுமோ? புதுசா பேரை கண்டுபிடிச்சுன்னு போனா இது சரியா இருக்கா தப்பா இருக்கா, காலை வாங்கணுமா காலை போடணுமா, ஒரு ஏ சேர்த்துக்கணுமா ஏ குறைக்கணுமா, 1000 வம்பு. ஒன்றும் வேண்டாம், சஹஸ்ரநாமத்துல பேர் இருக்கு, பேரை அப்படியே எடுத்து வச்சுட்டா போரும் இல்லையோ. 1000 நாமங்கள், ஓரொரு ரிஷியும் ஓரொரு தினத்தில் சமர்ப்பித்தவை. பீஷ்மோத்கிருஷ்டம் அதத்வதா, இது இத்தனையும் வேதவியாசர் தான் எடுத்து கோத்தார், அப்ப அவர் வேற ஒத்துக்கிறார். பீஷ்மாச்சாரியர் தான் உபதேசிக்கிறார், அவர் ஒத்துக்கிறார். இத்தனை ரிஷிகளாலே சமர்ப்பிக்கப்பட்டது, வேதவியாசராலே மாலையாக தொடுக்கப்பட்டது, பீஷ்மாச்சாரியராலே உபதேசிக்கப்பட்டது. இவ ஒத்தொத்தரும் பேரை சொன்னாலே நடுங்கிறது, அப்பேற்பட்டவா இவ எல்லாருமே. அது என்னமோ சுலபமான நாம சங்கீர்த்தனத்துல உயர்ந்த பயன் கிடைச்சிருங்கிறா. இவெல்லாம் கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணு, குண்டூசி மேல நின்று தபஸ் பண்ணு, மலை முகட்டில் நின்று 1000 வருஷம் தபஸ் பண்ணு, சொல்ல காணுமே. நாமத்தை வாயார சொல்லு கிடைக்கும் என்று இப்பேற்பட்ட மகான்கள் சொல்றாள்னு சொன்னா அப்ப அது ஏற்றமுடையதல்லவா. ரிஷிபி பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்டம் அதத்வதா பரிகிரகாதிசயதா, எல்லாரும் அதை ஏற்றுக்கிறார்களாம். சரக சம்ஹிதையில சொல்றது, வைத்தியர் மருந்தரைக்க ஆரம்பிக்கும் போதே நாமங்களை சொல்லிண்டு இந்த நாமத்தின் பிரபாவத்தால் இந்த மருந்து நன்கு வேலை செய்து வியாதி பீடித்தவனுக்கு நோயாளிக்கு நோய் குணமாகட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு நாமங்களை சொல்லுண்டேதான் அந்த நாள்ல மருந்து கடைய வேண்டுமா. இப்பவும் ஆயுர்வேதத்துல கேட்டு பாருங்கோ, சித்த மருத்துவத்துல கேட்டு பாருங்கோ, எல்லாரும் சொல்லுவா மருந்த மூலிகையை பறிக்கிறச்சே நாமங்களை சொல்லணும், மூலிகையை இழைக்கச்சே நாமம் சொல்லணும், மருந்த கொடுக்கறச்சே வைத்தியோ நாராயணோ ஹரிஹி, அதை புரிஞ்சுன்னு நாராயணனே வைத்தியனார்ந்து சரியாக்க போறார் என்று தான் கொடுக்க வேண்டும். அப்ப வைத்திய சாஸ்திரத்திலே தனுர்வேத சாஸ்திரத்திலிருந்து எல்லாத்திலும் இதுதான் ஒத்துக்கொள்ளப்பட்டுகிறது. ஆஹ் பரிகிரகாதிசயத்தா கீதா தெய்கார்த்த தர்ஷனா, அதோடல்ல கீதை சொன்ன 700 ஸ்லோகத்தினுடைய தேர்ந்த பொருளும் சஹஸ்ரநாமத்தை சொல்லுவதும் ஒன்றுதான். சாமி அது ஏதோ புரியாத நிறைய இருந்ததே, அதனுடைய அர்த்தம் தான் இதுல இருக்கான்னா கண்ணன் எத்தனை புரியாதவனா சொல்லியிருக்கட்டும். கடைசியில் என்ன சொன்னார்? சததம் கீர்த்தயந்தா யதந்தச்ச திருடவிரதாக நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா நித்தியுக்தா உபாசதே. சததம் கீர்த்தயந்தா, என் பக்தன் என்னை எப்போதும் கீர்த்தனம் படுறான், பாடுறான் பாடுறான் பாடுறான். அதுதான் எனக்கு அர்ஜுனா ரொம்ப பிடித்தமானது. என்ன நாம நாமங்களை சொல்றது அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு என்று கண்ணன் கீதையில சொல்லிட்டார். ஆனா அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணி காட்டல பாருங்க. அவர் பண்ண முடியுமா? தம் பேரை தானே சொல்லிட்டு ஆடி பாடிப்பாரா? அதை கண்ணன் பண்ணலே, அவர் பண்ண முடியாது. அப்ப பக்தன் தானே அதை பண்ண முடியும். வாய்ப்பு பீஷ்மருக்கு கிடைச்சது, நழுவ விடாம சொல்லிவிட்டார். இன்னொன்னு பாருங்க, உத்தரர் பீஷ்மரை கேட்கறச்சே நீர் அறிந்த தர்மங்களுக்குள் எது சிறந்ததுன்னு வினவினார். நான் அறிந்த தர்மங்களுக்குள் நாம சங்கீர்த்தனம் சிறந்ததுன்னு முடிச்சிருக்கணும் இல்லையோ. ஆனா அவரை சொல்லிட்டு மேல சொல்றார், அந்த நாமங்களில் 1000 உனக்கு சொல்றேன். இப்ப எனக்கு தெரிஞ்சதுலயே சிறந்தது இதுதான், போருமே. கேள்விக்கு பதில் வந்துருத்தோ இல்லையோ. உன் பெயர் என்ன? என் பெயர் கிருஷ்ணன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் யாரு என்னன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லையே. தர்மபுத்திரன் எது சிறந்த தர்மம்னு கேட்டார், நாம சங்கீர்த்தனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டார், முடிச்சது அத்தோட நிறுத்தல. அதிலே உனக்கு நான் இப்ப சொல்லித்தரேன். ஏன்னா அது ஆச்சாரியர்களுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. நாம இருந்தா கேள்வியை கேட்டா பட்டுன்னு அதோட பதில முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் அவளுக்கு கொடுக்கவே மாட்டோம். இப்ப தர்மபுத்திரனுக்கு கேள்விக்கு பதில் வந்துட்டா போருமா? அவன் வாழ்க்கைக்கு அது உதவ வேண்டாமா? அப்ப 1000 நாமங்களை சொல்லி கொடுத்தா தானே அவனால நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும். அது ஆச்சாரியனுக்கு சிஷ்யனிடத்தில் இருக்கிற அன்பு, அவனிடத்தில் இருக்கிற கருணை. அவன் கேட்காவிட்டாலும் மேற்கொண்டு சொன்னாரோ இல்லையோ, அதத்தனை உனக்கு சொல்றேன் ராஜன்னு கேட்டுண்டு நீ வாழ்க்கையில உயர்ந்து போவாய். அதனாலே நாமங்கள் கீதையில் சொல்லப்பட்ட அர்த்தங்களையே பிராக்டிக்கலா காட்டுறது. கீதை தியரி, நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொல்லிட்டு நின்றுடும். ஆனா எப்படி பண்றதுன்னு எங்க இருக்கு? அது சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே தான் உள்ளது. அப்ப சஹஸ்ரநாமமும் பேர் 1000 கொண்டதோர் பேடுடையன் தேவோ நாம சஹஸ்ரவான், பெருமானை நேரே காண முடியாதவன் கூட திருநாமத்தாலே கண்டுகொள்ளுகிறான். தெரிஞ்ச இடம் எது? திரௌபதி கோவிந்தா